பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசும் எச்சரிப்பு வார்த்தை யாக்கோப்பு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகர் சொல்லுவது என்ன? நான் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனாலும் நான் நன்றாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆரம்பம் அது நன்றாகத்தான் இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் பூரணமாகும் பொழுது, அந்த பாவமானது முழுமை அடையும் பொழுது மரணம் வந்துவிடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதம் அப்படியாக சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று. இது பாவம். இந்த பாவத்தை கர்த்தர் அருவருக்கிறார். உடனடியாய் ஒருத்தனுக்கு மரணம் வராது. அந்த பாவம் பூரணமாகும் பொழுது மரணம் வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பாவம் செய்து கொண்டே இருந்தோமானால் அதோட விளைவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். விபச்சார பாவம், விபச்சார வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். விபச்சாரம், வேசித்தனம், இனி மது அருந்துதல், தீய நோக்கம், தீய பார்வைகள், இதெல்லாம் விட்டு விலக வேண்டும். விலகி பரிசுத்த பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். பாவமே செய்து கொண்டிருந்தோமானால் அது பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். மிகவும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். உலகில் நன்றாக வாழ வேண்டுமானால் பரிசுத்தமாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீண்ட ஆயுசு நாட்கள் கிடைக்கும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். ஆமென்.